வெல்கம் டு தீஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மதியான சமையல் என்னென்னு தாங்க. மதியானம் சமைக்கிறதுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன், வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டேன், அதை மாதிரி கீரையும் பொடியாக நறுக்கி வச்சாச்சுங்க. புடலங்காய் கூட்டுக்கு புடலங்காயும் கட் பண்ணியாச்சு, பாவக்காய் வறுவலுக்கு பாவக்காயுமே நறுக்கி வச்சாச்சுங்க. உப்பு மாங்காய்க்கு மாங்காவுமே நறுக்கி வச்சுட்டேங்க. ஆல்மோஸ்ட் காய்கறி எல்லாமே அரிஞ்சாச்சு, பருப்புமே வெந்துருச்சு நல்லாவே. சாதமும் ஒரு பக்கம் அடுப்பில் இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பாவக்காய்க்கு நான் மசாலா ரெடி பண்ணி அதை பிரட்டி வைக்கணும். கீரையும் வெந்துருச்சுங்க, புடலங்காயும் ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் அப்படிங்கிறதுனால பருப்பு வெந்ததுக்கப்புறம் சீக்கிரமாகவே புளியை கரைச்சி ஊற்றிட்டு குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துடலாங்க. ஏன்னா வெண்டைக்காய் கடைசியாக நல்லா எண்ணெயில் பிரட்டிட்டு தான் நான் அதனோட சேர்க்க போகிறேன். வெண்டைக்காய் சாம்பார் வைக்கும்போது நீங்கள் வதக்கலை அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் புளி தண்ணியை ஊற்றுனதுக்கு அப்புறமா நீங்கள் வெண்டைக்காயை குழம்புல போடுங்க. வெண்டைக்காய் வந்து பிரிஞ்சு பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் இருக்காது, நல்லாவே இருக்குங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முளைக்கீரைக்கும் புடலங்காய்க்கும் உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு எப்பயுமே கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஏன்னா கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல, அதிகமாக போயிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. குழம்புமே நல்லா கொதிச்சிருச்சு, சாதம் வெந்து வந்துருச்சு. இப்போ சாதத்தை நான் வடிச்சிக்கிறேன். குழம்புல புளி வாடை மிளகாத்தூள் வாடை போனதுக்கப்புறமா வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு நம்ம அதனோட சேர்த்துடலாங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் 40 நிமிஷம் தாங்க. ஆல்மோஸ்ட் போனால் 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாங்க. வெண்டைக்காயை நல்லா ஒரு பிரட்டி வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை குழம்போட சேர்த்துட்டு அதே கடாயில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா தாளிப்பு போட போகிறேன். சாம்பாருக்கு, புடலங்காய்க்கு, கீரைக்கு 3த்துக்கும் ஒன்றாவே சேர்த்து தாளிக்க போகிறேன். சாம்பாருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் வெண்டைக்காய் சாம்பார் ஒரு பிஞ்சு வெண்டைக்காயில் சாம்பார் வச்சு பாருங்கள், அதன் சுவையே தனி தான். வேறு காய்கறி எதுவுமே அதில் சேர்க்கக்கூடாது. வெண்டைக்காய் சாம்பார்னால் வெண்டைக்காய் மட்டும்தாங்க இருக்கணும். சரிங்க, இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் தான் இன்றைக்கி நான் தாளிக்கிறேன். குழம்பு, கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதை எல்லாத்தையும் நல்லா கடுகு வெடிக்க விட்டு வதக்க விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் சாம்பாரில், கொஞ்சம் புடலங்காயில், கொஞ்சம் முளைக்கீரை கூட்டில் இது எல்லாத்துக்கும் நம்ம கலந்து விட்டுறலாம். சின்ன வெங்காயம் இல்லை, இனிமேல் தாங்க வாங்கணும். அதனால் பெரிய வெங்காயமே இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு நான் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் சாம்பாரில், கொஞ்சம் கீரையில், கொஞ்சம் புடலங்காயிலன்னு சேர்த்துக்க வேண்டியதான். ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழம், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சோண்டு சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி அதனோட மிளகாத்தூளும் சேர்த்து பெசரி வச்சுருக்கேன். பாவக்காயை இது வந்து நான் பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கீரைக்கு கொஞ்சம், புடலங்காய்க்கு கொஞ்சம், அதையும் அதனோட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு வேலை முடிஞ்சுதுங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அதே கொஞ்சம் கீரையிலையும் தாளிப்பு போட்டாச்சு, கொஞ்சம் புடலங்காயிலையும் சேர்த்தாச்சு. இப்போது அதே கடாயிலே நான் பாவக்காயை போட்டு வறுக்க போகிறேன். பெசரி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை அதனோட சேர்த்து நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் நல்லா சுருண்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ பருப்பு இதில் கீரைக்கு ஒரு கரண்டி, புடலங்காய்க்கு ஒரு கரண்டின்னு சேர்த்துடலாம். கீரை ஆகட்டும், எந்த ஒரு கூட்டு செஞ்சாலுமே கொஞ்சம் பருப்பு சேர்த்தா தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. அதனால் நான் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதனோட கொஞ்சமாக தேங்காவை தண்ணி விடாமல் அப்படியே ட்ரையாக மிக்சியில் போட்டு அரைப்பட்டிங்கன்னா நல்ல துருவன தேங்காய் மாதிரியே பொலன்னு இருக்கும். அதையுமே நம்ம புடலங்காய்க்கும் கீரைக்கும் சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளவுதாங்க, இன்றைக்கி மதியான சமையல் ரெடி ஆகிடுச்சி. நல்ல ஒரு சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார். அடுத்தது என்ன, சுட சாதம். அடுத்தது வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. வெள்ளரிக்காய், புடலங்காய், பீக்கங்காய் இதெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு கெட்டி தயிரில் உப்பும் மிளகுத்தூளும் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், பச்சையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து உப்பு மாங்காய், அடுத்து பாவக்காய் வறுவல். அடுத்தது என்ன பாருங்கள், பாவக்காய் சூப்பராக இருக்குது. பாவக்காய் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன், வீட்டில் வேறு யாருமே சாப்பிட மாட்டாங்க. புடலங்காய் கூட்டு, பருப்பு போட்ட கூட்டு, முளைக்கீரை பருப்பு போட்ட கூட்டு. அவ்வளோதாங்க, இன்னையே மதிய சமையல் முடிவடைந்தது. 2 தொட்டுக்க 3 தொட்டுக்க செஞ்சாலுமே ஒரு கேள்வி வரும், என்ன தெரியுங்களா, வேறு ஏதாவது தொட்டுக்க இருக்கா அப்படின்னு கேட்பான் என் பையன். ஏன்னா அவனுக்கு வடகம், வத்தல், அப்பளம் இது மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வேணுங்க சாப்பிட்றதுக்கு.
சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.